வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டிஆர்பி போர்டு மூலயமா நடத்தப்படுற டெட்டு ஹெச்ஜிடி போன்ற தேர்வுகளில் இங்கிலீஷ் அதாவது ஆங்கில பாட பகுதியிலேருந்து 30 கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த 30 கேள்விகளை நம்ம எப்படி எளிமையாக அணுகலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் 6 to 10th அதாவது ஸ்கூல் புக்ஸில் இருக்க 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தில் இருக்க பாடத்தை நம்ம வந்து ஒரு கிளாஸாக நம்ம கொண்டு போக போகிறோம். அதுவும் எப்படி இங்கிலீஷ்லேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா அப்டேட்டட் புக் 2026 அப்டேட் பண்ண இங்கிலீஷ் புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த கொஷின்ஸை நம்ம எளிமையாக அணுகணும்னா ஒரு பாடத்திலிருந்து தெளிவாக லைன் பை லைனாக என்னென்ன தேவை நமக்கு அப்படின்றபடி நம்ம எடுத்துகிட்டு போனால் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். கிளாஸ்குள்ளே போகும்போது 6th டாபிக் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி இதை வந்து பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷனாக வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து சீ டர்ட்டில்ஸ் அதாவது கடல் ஆமைகள். சீ டர்ட்டில்ஸ்ன்றது ஆமைகள்னு சொல்லுவாங்க. டாட்டாய்சி டர்ட்டில்ஸ் ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். டாட்டாய்சி அப்படின்னா நிலத்தில் வாழ்கிற ஆமைகளுக்கு வந்து டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே டர்ட்டில்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா கடலில் வாழ்கிற ஆமைகளுக்கு வந்து டர்ட்டில்னு சொல்லுவாங்க. கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் சீன் எ டாட்டாய்ஸ் இன் ஜூ ஆர் எ ரெப்டைல் பார்க். அதாவது டாட்டாய்சி அப்படின்ற சொல்லக்கூடிய நிலவாழ் அந்த ஆமையை வந்து எங்கே பார்ப்போம், நம்ம ஜூலியோ இல்லை ரெப்டைல் பார்க் அதாவது ஒரு ஊர்வன விலங்கு அந்த சரணாலயத்திலையோ நம்ம வந்து பார்ப்போம். ஹவவர் நாட் மெனி வுட் ஹாவ் சீன் இட் மரைன் ரிலேட்டிவ். அதாவது மரைன் ரிலேட்டிவ்னு என்னென்னா கடல் சார்ந்த ஒரு ஆமைகள் அந்த வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து பார்த்துருக்க மாட்டோம். அது வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் கிடையாது. சின்ஸ் திஸ் ரெப்டைல் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் தர் என்டையர் லைஃப் இன் த சி. அதாவது அதோட மொத்த வாழ்க்கை எங்கே கழிக்குதான், கடலில் மட்டும்தான் கழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. there are 7 species of marine and turtle sea turtles. அதாவது 7 வகையான மரைன் sea turtles கடல் ஆமைகள் வந்து நம்ம உலகத்தில் இருக்குது. of them 5 are found in Indian coastal waters. அதாவது கடல் இந்தியாவோட கடற்கரை சமவெளியில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 5 வந்து கடல் ஆமைகள் பார்த்தா வாழுது. அது என்னென்னா ஆலிவ் ரிட்லி, த ஹாக்ஸ் பில், த கிரீன் சீ டர்ட்டில், த லாகர்ஹெட் அப்படின்னு சொல்கிற ஒரு 5 ஆலிவ் ரிட்லி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, ஹாக்ஸ் பில் அப்படின்னு சொல்கிறாங்க, த கிரீன் சீ டர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க, த லாகர்ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, த லெதர் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 ஆமைகள் தான் எங்கே வாழுதான், இந்தியன் கோஸ்டல் கடற்கரை பகுதியில் வந்து வாழுதான். கம்பேர்ட் டு த மோஸ்ட் டாட்டாய்ஸஸ் அதாவது டாட்டாய்ஸஸ் நில ஆமைகளை கம்பேர் பண்ணுறத போது சீ டர்ட்டில்ஸ் ஆர் வெரி ஹியூஜ். அதான் எப்படி சொல்கிறாங்க, நில ஆமைகளை கம்பேர் பண்ணும்போது கடல் ஆமை வந்து எப்படி இருக்கான், ரொம்ப அளவில் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசஸ் த ஆலிவ் ரிட்லி அதாவது இந்த கடல் ஆமையில் சின்னதாக இருக்க ஆலிவ் ரிட்லி கூட எவ்வளோ வெயிட் இருக்கா, 35 கிலோகிராம் இருக்கான். எப்படி சொல்கிறாங்க, கடல் ஆமையை பொறுத்த வரைக்கும் நில ஆமை வந்து ரொம்ப சிறுசுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறுசான கடல் ஆமை ஆலிவ் ரிட்லியே எவ்வளோ கிலோ இருக்கான், 35 கிலோ இருக்கான். அப்போது த லார்ஜஸ்ட் ஆஃப் தெம் ஆல் இந்த 5லையும் பெருசாக இருக்கிறது எது, த லெதர் பேக்னு சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ இருக்கான், 2.2 மீட்டர், லென்த் ஆஃப் 2.2 மீட்டர் இருக்கான். 2.2 மீட்டர் நீளமும் சுமார் 700 கிலோகிராம் வரைக்கும் இருக்கான். ஓகேவா? சீ டர்ட்டில்ஸ் அதாவது கடல் ஆமைகள் வந்து live their life entirely in the oceans. அதாவது அதோட வாழ்க்கை மொத்தம் எங்கே கிடக்குதான், கடல் பகுதியில் தான் கிடக்குதான். பட் they still have a connection with land. அதுக்கு வந்து கனெக்ஷன் ஏதாவது நிலத்துக்கு கூட வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. they must come ashore to lay eggs. அஷோர்னா என்னது, கடற்கரைக்கு வெளியே வருது. எதுக்காக வருதான், lay eggs அதாவது முட்டையிடுறதுக்காக அந்த கடல் ஆமைகள் வந்து கடற்கரையை நோக்கி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. அதாவது நம்ம சொன்னல அந்த 5ல் 4 sea turtles வந்து பார்க்குறது அப்படின்றது வந்து இந்தியாவில் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரேர், ஒரு நடக்காத நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆலிவ் ரிட்லீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆலிவ் ரிட்லீஸ் மட்டும்தான் ஸ்டில் காமன்லி சீன் நெஸ்டிங் அண்ட் சாண்டி பீச்சஸ் ஆல் அலாங் அவர் கோஸ்ட். அதாவது நம்ம கடற்கரையில் நம்ம வந்து தினமும் காண்ற மாதிரி எந்த ஒரு ஆமை மட்டும் இருக்கான், ஆலிவ் ரிட்லீஸ் அப்படின்ற ஒரு ஆமை மட்டும் இருக்கான். அதை வச்சு ஒரு 7 கொஷின் இப்போ பார்த்த வரைக்கும் அதை வச்சு நமக்கு ஒரு 7 கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க,
sea turtles are different from tortoises. அதாவது tortoisesக்கும் turtleக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. டார்டாய்ஸ்ன்றது என்னது? நிலத்தில் வாழ்கிற ஆமை. டர்ட்டில்ன்றது என்னது? கடலில் வாழ்கிற ஆமை. அப்போ வந்து என்ன இருக்குது? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். டர்ட்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸ். டர்ட்டில்ஸ்ன்றது நான் சொன்னேன் ஆல்ரெடி, கடலில் வாழ்கிற ஒரு ஆமை. அப்போ அது வந்து சி அனிமல் தானே, இதுவும் கரெக்ட். தேர் ஆர் 7 கைண்ட் ஆஃப் sea turtles in the world. அதாவது 7 வகையான கடல் ஆமைகள் வந்து நம்ம உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட், அதுவும் கரெக்டு தான். sea turtles are very small. நம்ம என்ன சொன்னோம்? டார்டாய்ஸை விட டர்ட்டில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்ன அளவில் பிக்காக இருக்குன்னு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? வெரி ஸ்மால்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன சொல்லணும்? இது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு. டர்ட்டில் கம் அஷோர் டு லே எக்ஸ். அதாவது டர்ட்டில்ஸ் வந்து அஷோர், அதாவது கடற்கரைக்கு எதுக்காக வருதான்? முட்டையிடுறதுக்கு தான் வருது. இது என்னது? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எதுக்கு வருது? கடற்கரைக்கு முட்டையிட தான் வருது. sea turtles come to rest on the land. என்ன பண்ணுது? என்ன கேட்டிருக்காங்க இதில்? sea turtles வந்து ரெஸ்ட் எடுக்க லேண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். எதுக்காக வருது? போன ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தோம், அது முட்டையிட மட்டும்தான் கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வரும். அப்போ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஆலிவ் ரிட்லீஸ் ஆர் த ஒன்லி sea turtles seen on Indian shores. அதாவது இந்திய கடற்கரையில் ஆலிவ் ரிட்லின்ற ஒரு கடலாமை மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆலிவ் ரிட்லி தான் காமனாக பார்க்கக்கூடிய சாண்டி பீச்சஸில் பார்க்கக்கூடிய கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கிளாசரியில் என்ன சொல்லுங்க? மரைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கடல் சார்ந்த ஒரு விலங்குகள், கடலில் இருக்கக்கூடிய ஸ்பீசியஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மரைன் சொல்லுவாங்க. ஸ்பீசியஸ்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு இனம். இப்போ எப்படி ஒரு 2 ஆமை இருக்குது, அது 2 ஆமை சேர்ந்தா என்ன சொல்லுவாங்க? ஒரு இனம். அந்த மாதிரி ஒரு 7 வகையான ஆமை வந்து உலகத்தில் இருக்குது, 5 வகையான ஆமை வந்து இந்தியாவில் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? ஆமை இனம், அதாவது ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்டல்லாம் ஒன்றும் இல்லை, கோஸ்டல்லாம் கடற்கரை ஏரியாஸ் தான் வந்து கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ யூ நோ கொஸ்டின் பாருங்க. அரிபடானா என்ன சொல்றாங்கன்னா, இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இன் த வேர்ல்ட் ஆலிவ் ரிட்லீஸ் கேம் அஷோர் அலோன் டு லே தர் எக்ஸ். அதாவது இந்த ஆலிவ் ரிட்லின்ற ஒரு அந்த கடல் ஆமை வந்து எதுக்காக வருதுன்னா தனியாக தான் வருமா, முட்டை இடத்துக்கு வந்து தனியாக தான் வரும். ஹவெவர் ஆனால் வந்து ஒடிஷா இஸ் த ஒன் ஆஃப் த ஒன்லி 3 பிளேசஸ் இன் த வேர்ல்டு வேர் a phenomenon known as mass nesting or aribada take places. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒடிசாவில் மட்டும்தான், ஒடிசா அப்புறம் வந்து இன்னும் 2 இடம், மொத்தம் 3 இடத்துல மட்டும்தான் மாஸ் நெஸ்டிங் என்ன சொல்லுவாங்க? கூட்டமாக கூடி ஒரு கூடு கட்டுறது வந்து நெஸ்டிங் சொல்லுவாங்க. கூட்டமாக கூடுறது வந்து மாஸ் நெஸ்டிங் அல்லது என்ன சொல்கிறாங்க? அரிபடா டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் certain nights during the nesting season thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. அதாவது ஒடிசா போன்ற இன்னும் 2 பீச்சஸில் மட்டும்தான் இந்த ஆலிவ் ரிட்லின்ற ஒரு ஆமை வந்து என்ன பண்ணுதான்? கூட்டமாக ஒரு 1000 கணக்கில் திரண்டு வந்து முட்டை போடுதான். இது எங்கே நடக்குதான்? ஒடிசாவில் நம்ம நடக்குது. மற்றபடி மொத்தம் 3 இடத்துல தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைமல்டேனியஸ்லி மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து வந்து முட்டை போடுறது வெளியே வந்து, அதை வந்து அரிபடான்னு சொல்லுவாங்க. Between the month of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. அதாவது ஜனவரிலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே தான் இந்த ஃபீமேல் ஆலிவ் ரெட்லீஸ் என்ற அந்த கடலாமைகள் வந்து என்ன பண்ணுதான்? நைட்டில் முட்டை போடுறதுக்காக அஷோர் கடற்கரைக்கு வருதான். திஸ் இஸ் quite a problem for them as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அது கடற்கரைக்கு வெளியே வரும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கான். என்னன்னா டர்ட்டில்ஸ் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ்னு என்ன சொல்லுவாங்கன்னா துடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் ஆமைக்கு துடுப்பு வந்து சரியாக ஸ்விம் பண்ணுறதுக்கும் எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து முன்னோக்கி போகிறதுக்கும் தான் வந்து யூஸ் ஆகும். பட் ஆனால் இங்கே இருக்க இந்த ஃப்ளிப்பர்ஸ்னால மணலில் அதால் நடந்து போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த டர்ட்டில் ஹேஸ் டு ஹால் இட் செல்ஃப் லெபூரியஸ்லி ஆன் டு த பீச். அதாவது அதால் வந்து முன்னோக்கி நடக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. எங்கே? அந்த பீச் மணலில். தென் இட் சூஸ் எ ஸ்பாட் வெல் அவே ஃப்ரம் த ஹை டைட் லைன். அதாவது கடல் அலைக்கு மேலே, கடல் அலையெல்லாம் வந்து அடையாத அளவுக்கு வந்து மேலே ஒரு இடமா பார்த்து சூஸ் பண்ணிக்குது அதோட முட்டை போடுறதுக்கு. ஹியர் இட் எ ஸ்கூப் அவுட் எ நெஸ்ட் கேவிட்டின்னு என்ன சொல்ல? பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பள்ளம் ஒரு 45 சென்டிமீட்டர் டீப்பாக வந்து ஸ்கூப்பை பள்ளம் எடுக்குது. இன்டூ விச் இட் லேஸ் அபவுட்
100 eggs அந்த பள்ளத்தில் வந்து 100 முட்டைகளை இட்டு அதை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் எக் இஸ் அ ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் டேபிள் டென்னிஸ் பால். அதோட ஒரு முட்டையோட சைஸு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு டேபிள் டென்னிஸ் பால் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லேட் த டர்ட்டில் ஃபில்ஸ் இன் த கேவிட்டி தென் இட் camouflages the nest by tossing sand on it using its flippers. அது ஒரு துடுப்பை வச்சு என்ன பண்ணுதான், அதோட 100 முட்டையை மொத்த முட்டையை இட்ட உடனே என்ன பண்ணுதுன்னா அதோட துடுப்பை வச்சுட்டு மணலால் எல்லாத்தையும் அந்த கேமோஃப்ளேஜஸ் பண்ணுறது. கேமோஃப்ளேஜ்னா சொல்கிறேன் மூடி மறைச்சிருதான். தட் டன் இட் ரிட்டர்ன் டு த சி. இந்த வேலையை முடிச்சுட்டு அது என்ன பண்ணுதான் திருப்பி கடலுக்குள்ளேயே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அண்டர் த வார்ம்த் ஆஃப் த சன். அதாவது என்ன பண்ணுதா இன்குபேட்னு என்ன சொல்லுவோம், அடை காக்குறதுன்னு சொல்லுவோமா. அடை காக்குதான் என்ன பண்ணுது, இப்போ ஏன் கடல்லேருந்து கடற்கரைக்கு வந்து முட்டை போடுது அப்படின்னா கடலில் வந்து எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும். அந்த லோ டெம்பரேச்சரில் இந்த சீ டர்ட்டில்ஸோட முட்டைகள் வந்து வெளியே வர்றது அப்படின்றது வந்து ஒரு நடக்காத விஷயமா இருக்குது. அதனால தான் அது வந்து கடற்கரையை விட்டு ஒரு கடலை விட்டு கடற்கரைக்கு வந்து பள்ளம் தோண்டி அதுக்கேற்ற ஒரு டெம்பரேச்சரை உருவாக்கணுன்றதுக்காக தான் அது மேலே வந்து முட்டை போட்டு மணலை போட்டு மூடிட்டு உள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. In many places around the world, local people follow and track the turtle in its nest அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஊரில் வந்து உலகத்தில் இருக்க பல ஊரில் அந்த லோக்கல் பீப்புள்ஸ் அதாவது உள்ளூர் வாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆமை முட்டையை தேடி வந்து அந்த கூட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டு கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங்ஸ், அதாவது அந்த முட்டையை சாப்பிட்றதுக்காக அந்த ஆமையோட கூட்டு அந்த முட்டை போட்ட கூட்டை தேடி வந்து லோக்கல் பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்கிள்ஸ் டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டு டிக் அப் அண்ட் ஈட் த எக்ஸ் பை ஃபாலோயிங் த சென்ட் லெஃப்ட் பை த டர்ட்டில். அதாவது ஜாக்கல்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே நரிகள்லாம் வந்து ஜாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக் டாக்ஸ் வீட்டு நாய்கள், அப்புறம் வந்து பன்றிகள்லாம் என்ன பண்ணுதான் அதோட ஸ்கெண்ட்னா வாசனைன்னு சொல்லுவாங்க. அது போன வாசனையை கண்டுபிடிச்சி அந்த டர்ட்டில் வந்து போயிட்டு அந்த கடலுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அதை வந்து வேட்டையாடி சாப்பிடுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோஸ் எக்ஸ் தட் எஸ்கேப் சச் பீப்புள் அண்ட் ப்ரெடேட்டர்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, வேட்டையாடுற விலங்குகளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஹேட்ச் அப்படின்னா அதோட குஞ்சுகள், ஓகேவா, அது வந்து 45 to 60 நாட்களில் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஜாக்கல்ஸ் கிட்டையும் டாக்ஸ் கிட்டையும் பிக்ஸ் கிட்டையும் அப்புறம் வந்து உள்ளூர் வாசிகள்னாலையும் வேட்டையாடப்படுறதுலேருந்து தவிர்த்து மீதி இருக்கிற முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 60 நாட்களில் வெளியே வர தயாராகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The hatchling open the leathery eggshell with the help of a tiny egg tooth. அதாவது ஸ்லாஷ்னா கிழித்தின்னு வர்றது எப்படி, அதோட எக் டூத் மூக்கில் இருக்க எக் டூத் வழியாக அந்த எக்ஷெல் அந்த ஓட்டை விட்டு வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் லைக் எ ரேசர் பிளேட் அட் த டிப் ஆஃப் எ ஹேட்ச்லிங்ஸ் ஸ்னவுட்னா மூக்கில் இருக்க ஒரு கூர்மையான பொருள். அந்த இதோட கடல் ஆமையோட மூக்கில் இருக்க ஒரு கூர்மையான பொருளை பயன்படுத்தி வெளியே வர்றது. அந்த 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 மூக்கு வந்து எப்படி இருக்குமா, லைக் எ ரேசர் பிளேடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when the most of the eggs have hatched, அதாவது அந்த மொத்த முட்டையிலிருந்து குஞ்சு பொறிச்ச உடனே the hatchling push themselves, அதை வந்து முன்னோக்கி தள்ளி upwards through the sand and emerge on the surface of the beach. அதாவது அந்த முட்டையிலேருந்து மேலே போட்டு மூடிட்டாங்களா அதுலேருந்து எமர்ஜ் அங்கேருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் இயர் தேர் மேக் எ ஹரிட் டேஷ் டு த சி, அது மேலே வந்துட்ட உடனே என்ன பண்ணுதான் வேகமாக கடல் நோக்கி செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளிப்பர்னு என்ன சொன்னேன், துடுப்பு, அதோட துடுப்பு. ஹால்னா என்னது, அதை உள்ள தள்ளுற அந்த ஃபோர்ஸ், இப்படி தள்ளுறோம்ல அந்த ஃபோர்ஸை வந்து ஹால்னு சொல்லுவாங்க. லெபோரியஸ்லி அப்படின்னா ஒரு திறமையான எஃபோர்ட், ஒரு கிரேட் எஃபோர்ட். எப்படின்னா அதை வந்து அந்த கடல் ஆமை வந்து வெளியே வருது, அந்த கடல்லேருந்து நிலத்தை நோக்கி வரும்போது என்ன ஆகுது, அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் வருது, அதை வந்து லெபோரியஸ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. கேவிட்டின்னா என்ன சொன்னால் பள்ளம், அதாவது ஒரு பள்ளம் அப்படின்னு சொன்னேன். கேமோஃப்ளேஜ்னா மூடி மறைக்கிறது. இன்குபேட்னா என்ன சொன்னேன், அடைக்காத்தலை வந்து இன்குபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னா சொன்னாங்க அந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகளை வந்து ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ்னா என்ன சொன்னால் கட் பண்ணுறது இல்லை கிழிக்கிறது, அப்படி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க. ஸ்னவுட்னா என்ன சொல்லுவாங்க, அந்த அனிமலோட கூரிய மூக்கை தான் வந்து ஸ்னவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜ்னா என்ன சொன்னேன், கேம் அவுட், அதாவது வெளியே வர்றது வந்து எமர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஆலிவ் ரிட்லி கம்ஸ் அஷோர் அட் த நைட் டு லே எக்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபீமேல் ஆலிவ் ரிட்லின்ற அந்த கடலாமை வந்து
நைட்டில் வந்து முட்டை போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஸ்டேட்மெண்ட்? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The eggs of an olive ridley are the shape of and size of a cricket ball. அதோட வந்து அந்த ஆலிவ் ரிட்லியோட எக் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொன்னேன், ஒரு டேபிள் டென்னிஸ் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? கிரிக்கெட் பால்னு கொடுத்துருக்கான். அப்போ இது என்னது? ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு. ரிட்லீஸ் கேம் டு லே தர் எக்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஜனவரி. அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே தான் என்ன பண்ணுது, அந்த சீட்டெட் ஆலிவ் ரிட்லின்ற சீட்டெட்டில் வந்து கடலை விட்டு கடற்கரையை நோக்கி வந்து அங்கே வந்து முட்டையிட்டு போகும். அது என்ன சொல்லியிருக்காங்க? ஜனவரி மாதம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். டர்ட்டில்ஸ் யூசிங் த ஃப்ளிப்பர்ஸ் அண்ட் மேக் எ ஹாலோ ஃபார் தர் நெஸ்ட். அதாவது கூட்டுக்கு தேவையானதை வந்து ஃப்ளிப்பர்ஸ் தான் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் அது கிடையாது. ஃப்ளிப்பர்ஸ் எதுக்கு உதவுதுன்னா, அந்த துடுப்பு கடலில் நீந்துறதுக்கு தான் உதவுது. அப்போ இது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் தான். The hatchling use a tiny egg tooth to came out of the eggs. என்ன பண்ணுது? அந்த hatchlings அந்த ஆமை குஞ்சுகள் என்ன பண்ணுதுன்னா அந்த எக் டூத்தை வச்சு கிழிச்சிட்டு தான் மேலே வருது அப்படின்னு நான் மேலேயே பார்த்தோம். அப்போ இது என்னது? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Do you know question ஒன்று கேட்டிருக்காங்க. There is an interesting aspect of sea turtle biology. அதாவது கடல் ஆமையை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The temperature inside the egg determines the sex of the embryo while it's growing. அதாவது அதோட செக்ஸ் ரேஷியோன்றது அதோட டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. when the eggs develop at 27 degrees Celsius to 28 degrees Celsius only male hatchling are produced. அதாவது 27 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸில் குஞ்சு பொறிச்சா அது என்னவா இருக்கும்? மேல் ஹேட்ச்லிங்ஸ், அதாவது ஆண் ஆமை குஞ்சுகளாக மட்டும்தான் இருக்கும். அதுவே வந்து 30 டிகிரி செல்சியஸ் ஒன்லி ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அதாவது 30 டிகிரி செல்சியஸில் என்ன பண்ணுதுன்னா ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ், அதாவது பெண் ஆமை குஞ்சுகள் மட்டும்தான் பொறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு ஒன்லி வென் த இன்குபேட் அண்ட் ப்ரீசியஸ்லி 29 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ். அதாவது 29லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது தான் பாதி ஆண் குஞ்சுகளாகும், மீதி வந்து பெண் குஞ்சுகள் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 27லேருந்து 28 டிகிரி செல்சியஸில் அடை காத்தாங்கன்னா அங்கே வந்து ஒன்லி மேல் ஹேட்ச்லிங்ஸ் தான் பிறக்கும். அதுவே 30 டிகிரிஸில் டெம்பரேச்சரில் வந்து பராமரித்தாங்கன்னா அது வந்து என்னவா இருக்கும்? ஃபீமேலாக இருக்கும். இதுவே வந்து 29 to 30 இன்ச்சுனா பாதி ஃபீமேல் மேல் அப்படின்னு வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Many of the tiny hatchlings which weigh less than 20 grams each will not ever reach the sea. என்ன சொல்கிறாங்கன்னா many of the அந்த கூட்டிலேருந்து வெளியே வர many of the hatchlings அந்த குஞ்சுகள் வந்து வெயிட் வந்து எவ்வளோ இருக்குமா? 20 கிராம் தான் இருக்குமா. அதால் வந்து கடலை கூட போய் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தே வில் ஃபால் ப்ரேனா என்ன சொல்லுவாங்கன்னா PREY. இந்த ப்ரேக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரே டு காப்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். காப்ஸ்னா என்ன சொன்னால் நண்டு, நமக்கு தெரியும். காப்ஸ்னா நண்டு, அப்புறம் பேர்ட்ஸ்னா பறவை. ஈவன் பிஃபோர் த ரீச்டு த வாட்டர் அப்படின்னு சொல்கிறான். என்னவா அதால் 20 கிராம் தான் இருக்குது. அது வந்து கடலை கூட அதால் அடைய முடியல. அதனால் என்ன ஆகுதான்? நண்டுகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாயிடுது கடலை சேர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தோஸ் தட் do make into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their life. அதாவது அப்படியும் மீறி உள்ளே போகிற அந்த ஆமை குஞ்சுகளை வந்து கடலில் வாழ்கிற predators, அதாவது கடலில் வாழ்கிற வேட்டையாடும் விலங்குகள் வந்து அதை சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் scientists estimate that only 1 in every 1000 hatchlings become an adult. அதாவது ஒரு 1000 ஆமை குஞ்சுகள் இருந்தால் அதில் ஒன்று மட்டும்தான் வந்து பெருசாகுது, அடல்ட் ஆகுது அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. இட் இஸ் பெர்ஹாப்ஸ் டு என்ஷூர் தட் எனஃப் hatchlings survives to keep their species going that sea turtles lay so many eggs. அதாவது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதுனால தான் ஆமை குஞ்சுகள் ஆமை கடலிருந்து வெளியே வர ஆமை வந்து நிறைய முட்டைகள் so many eggs வந்து லே பண்ணுது, நிறைய முட்டைகள் எடுது அப்படின்னு சொல்கிறாங்க. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. அதாவது ரொம்ப அந்த வெளியே வந்த ஆமை குஞ்சுகள் என்ன பண்ணுது? திருப்பி கடலுக்கு போயிட்டு பெரியவன் ஆகிட்டு தன்னோட பர்த் பிளேஸ், அதாவது ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் மட்டும் தன்னோட பர்த் பிளேஸை நோக்கி அது வந்து முட்டை போடுறதுக்கு திருப்பி வருது. தே கேம் அவுட் தேர் லே தேர் ஓன் எக்ஸ். அதோட முட்டையை போடுறதுக்கு அதோட பிறந்த இடத்துக்கே தேடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. How they managed to find the place after so many years in the sea is one of the many mysteries and the
ஃபேசினேட்டிங் ரெப்டைல்ஸ், அதாவது இந்த மாதிரி விஷயம், அதாவது தான் பிறந்த இடத்தை நோக்கி வர்றது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மர்மமாகவும், ஃபேசினேட்டிங் ஒரு ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. அதாவது இந்த கோள்லேயே sea turtle கடலாமை போல ஒரு வண்டர்ஃபுல் கிரியேச்சர், அதாவது வண்டர்ஃபுல்லான விலங்கு வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. They have survived natural dangers of millions of years. அதாவது அதோட சர்வை பண்ணுது எப்படி நேச்சுரல் இயற்கை பேரழிவிலிருந்து பல மில்லியன் ஆண்டுகளாக அதை வந்து தன்னை தற்காத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சேட்லி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் during the last few decades have put them in grave danger. அதாவது நம்ம மனித செயல்பாடுகளால கடந்த டிகேட்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே கடந்த 10 ஆண்டுகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிகேட்ஸ், அந்த ஒரு சில 10 ஆண்டுகளாக வந்து அதோட சீ டர்ட்டிலோட நிலைமை வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. there are many factors that threaten their survival. அதோட சர்வை பண்ணுறதுக்கு, அதை வந்து உயிர் வாழ்கிறதுக்கு நிறைய threaten, அதாவது நிறைய வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. people hunt them for their meat or collect their eggs. அதாவது மனுஷங்களே வந்து அதோட முட்டையை வந்து திருடி சாப்பிட்றதுல வந்து ஒரு 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 த்ரெட்டனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் they were accidentally trapped in their nets of motor boats. என்ன பண்ணுறாங்க, அந்த கடற்கரையில் இருக்க போட்டை வந்து கொண்டு போகும்போது என்ன ஆகுது, அந்த போட்னால அதோட நெஸ்ட்டு வந்து பாதிக்கப்படுது, அதோட கூடு வந்து பாதிக்கப்படுது. ப்ராப்ளம் லைக் பொல்யூஷனு, டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்டு த ஓஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் நெஸ்டிங் பீச்சஸ். அதாவது பொல்யூஷன் மாசுபாடு, டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் த ஓஷன், அதாவது குப்பைகள் பிளாஸ்டிக் குப்பைகள் எதுவுமே கடலில் கொட்டுறது மூலியமாகவும் கடற்கரையில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் மேற்கொள்றதுனாலையும் அதோட நெஸ்டஸ் வந்து ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி பை சிஸ்டமேட்டிக்கலி டேக்லிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிமூவிங் தீஸ் த்ரெட்ஸ் we can ensure that sea turtles will continue to exist in the years to come. அதாவது இந்த மாதிரி த்ரெட்னிங்கில் இருந்து நம்ம கடலாமைகளை பாதுகாத்தா தான் நம்ம வந்து இன்னும் சில காலம் வந்து அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை யார் எழுதுனாங்க அப்படின்னா சேகர் தத்தாத்ரி அப்படின்றத எழுதினார். சேகர் தத்தாத்ரி பற்றி பார்க்கணுன்னா அவர் என்னென்னா ஒரு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. he has been interested in nature from childhood. அவர் சின்ன வயசுலேருந்து இயற்கை மேலே மாறாத பற்று கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. he is an award winning wildlife and conservation filmmaker. அவர் வந்து ஒரு அவார்ட் விருது பெற்ற வைல்ட் லைஃப் மற்றும் கன்சர்வேஷன் ஒரு ஃபிலிம் மேக்கர்னு சொல்கிறாங்க. சர்வைவ்னா என்ன சொன்னோம், கண்டினியூட்டி லிவ், அதாவது வாழ்கிறதுக்காக போராடுறது என்ன சொல்லுவோம், சர்வைவ்னு சொல்லுவோம். மிஸ்ட்ரீஸ்னா என்னதுன்னா ஒரு மர்மமான ஒரு விஷயத்தை வந்து மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேசினேட்டிங்னா அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஃபேசினேட்டிங் சொல்லுவோம். டிகேட்னா என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு பீரியட் ஆஃப் 10 வருஷம், அதை வந்து டிகேட்ஸ்னு சொல்லுவாங்க. The dash is a biological relative of tortoises. Tortoises-ஓட biological relation எது இருக்கும், sea turtles. ஏன்னா அது இது என்னது ஒரே ஸ்பீசியஸ் தான், ஸோ அது வந்து biological relative தான். In India coastal waters we can see a species of என்ன இந்தியாவோட கோஸ்டல் வாட்டரில் என்ன பார்க்கலாம் நம்ம, sea turtles. 5 வகையான sea turtles-ஆக பார்க்க முடியும். ஆனால் அதில் வந்து 4 வகையானது வந்து நம்ம வந்து அதிகமாக பார்க்க முடியாது, ஒன்றை மட்டும் தான் நம்ம வந்து ரெகுலராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். sea turtles came to the shore to என்ன எதுக்காக sea turtles வந்து கடலை விட்டு வெளியே வருது, lay eggs, அதாவது முட்டை போட தான் வெளியே வருது. It is a problem for sea turtles to came ashore. எதுக்கு என்ன ப்ராப்ளம் வருதான் கடல்லிருந்து அந்த sea turtle வெளியே வர்றதுக்கு, they find it difficult to walk on the sand. அதோட ஃப்ளிப்பர் மூலமா வந்து அதால வந்து தள்ள முடியல, மணல்ல வந்து நடக்க முடியல, அதனால தான். your turtle flipper sold to, அந்த ஃப்ளிப்பர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்விம் பண்ண தான் யூஸ் ஆகுதே கண்டி நடக்க வந்து அந்த ஃப்ளிப்பர்ஸ் வந்து துடுப்பு வந்து யூஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. your sea turtle camouflages in nest by tossing sand on into, அதாவது என்ன சொல்றாங்க, அந்த sea turtle வந்து மறைக்குது, எதுக்காக மறைக்குது, incubate their eggs in the warmth of the sun. அதாவது சூரிய வெளிச்சத்தில் சூரியனோட வெப்பத்தை மூலமா தான் அந்த எக்ஸை வந்து அடைக்காக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த கூட்டை வந்து மூடுது அப்படின்னு சொல்றாங்க. tiny hatchling fall dash to many predators அப்படின்னு சொல்றாங்க.
டினி ஹேட்ச்லிங் அந்த சிறிய அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுதுன்னா ப்ரே என்னென்ன சொன்னேன் ஆல்ரெடி ப்ரே என்னென்னது முதல்ல PRAOய்னா என்னன்னா வணங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. PREOய்னா என்ன சொல்லியிருக்கேன் உணவு, அதாவது உணவாக தான் மெனி ப்ரெடேட்டர்ஸ்க்கு அந்த சிறிய ஆமை குஞ்சுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீ டர்ட்டில்ஸ் லிவ் தேர் ஹோல்னா என்னன்னா ஹோல்னா ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல்னா முழுவதும், அது அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த சீ டர்ட்டில்ஸ் லிவ் தேர் ஹோல் லைஃப் இன் த சி WHO அதை போடணும். சீ டர்ட்டில் கேம் அஷோர் ஒன்லி த நைட். எப்போ வரும் நைட்டில் தானே வெளியே வரும் NIGHT அப்படின்னு சொல்லுவாங்க. த predators ஃபாலோ த டேஷ் ஆஃப் த டர்ட்டில்ஸ் டு எயிட் தேர் எக்ஸ். அதாவது அதோட அந்த predators வந்து எதை வச்சு அந்த டர்ட்டில்ஸோட எக்ஸை சாப்பிட வருது. சென்ட்னா என்ன சொல்லுவோம் சென்ட்னா அனுப்புறது. ஸ்கென்ட்னா தான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் வாசனை. அதோட வாசனையை பிடிச்சிட்டு தான் அந்த predatorஸ்லாம் வந்து அந்த முட்டையை சாப்பிட வருது. த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு த எங்கே போகுது கடலுக்கு தான் போகுது. அப்போ SEA சீனா பார்க்குறது சீனா கடல். லாங்குவேஜ் செக் பாயிண்டில் பார்ப்போம். இது வந்து ஒரு கிராமட்டிக்கலாக ஒரு எரர் இருக்கும். என்னன்னா ஐ கேனாட் சி மச் ஸ்டார்ஸ்னு சொல்லுவோமா. ஏன்னா ஸ்டார்ஸ் வந்து கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனா. ஸ்டார்ஸ் வந்து கவுண்டபிள் நவுன் தான். ஸோ வந்து யூஸ் மெனி ஃபார் கவுண்டபிள் நவுன்ஸு, யூஸ் மச் ஃபார் அன்கவுண்டபிள் நவுன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து லிட்டிலுக்கும் ஃபியூக்கும் வரும். ஃபியூ வந்து கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணோம், லிட்டில் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணோம். ஈச் டெஸ்ட் கண்டைன்ஸ் 20 கொஷின். எவ்ரி டெஸ்ட் கண்டைன்ஸ் 20 கொஷின். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி டெஸ்ட்னா எல்லா டெஸ்ட்டும் வந்து 20 கொஷினை கண்டெயின் பண்ணியிருக்கு, இல்லை ஒரு டெஸ்ட்டும் 20 கொஷினை கண்டெயின் பண்ணியிருக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன வரும் ஈச் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டுக்கும், எவ்ரின்றது என்னதுக்கு குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இஸ் தேர் எனி lemonade left, is there some lemonade left. இப்போ என்ன பண்ணால் any is used for question and negative, some is used for positive. அதாவது any எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கொஷினுக்கோ இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கோ நம்ம வந்து எனி யூஸ் பண்ணுவோம். சம்ன்ற ஒரு வேர்டை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். சீ டர்ட்டில்ஸ் என்ன பண்ணுது கம் அஷோர் டு லே எக்ஸ், முட்டை போடுறதுக்கு கடல்லேருந்து வெளியே வருது. ஹேட்ச்லிங்ஸ் அதாவது அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுது கட் ஓப்பன் த லெதர் எக் ஷெல், அந்த குஞ்சுகள் வந்து அதோட எக் ஷெல்லேருந்து கட் பண்ணிவிட்டு மேலே வருது அப்படின்னு சொன்னோமா. டர்ட்டில் அப்படின்றதுனாது ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம். டர்ட்டில் என்ன பண்ணுது ஸ்விம் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்பரை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி ஃபேக்டர்ஸ் பல காரணங்கள் எதுக்காக இருக்குது அந்த சர்வை பண்ணுற சீ டர்ட்டில் சர்வை பண்ணுறதுக்கான த்ரெட்னிங்காக இருக்குது பல காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோஸ் முடிச்சாச்சு. அடுத்து வந்து த crocodileன்ற ஒரு போயமை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா ஹவு டோத் த லிட்டில் crocodile, அதாவது எப்படி டோத்துன்றது வந்து முன்னாடி வந்து டஸ்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் டோத் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ரூவ் இஸ் ஷைனிங் டெய்ல்னா என்னென்னா வால். ஓகேவா, அந்த crocodile வந்து ஷைன் பண்ணுற வாலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு போர் த வாட்டர், போர்னா ஊற்றுறது, வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல்னா அதோட செதில் மேலே நைல் நதியோட வாட்டரை எப்படி ஊற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு சேர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின்னா நகங்கள், அதோட நகங்கள் வந்து எப்படி சேர்ஃபுல்லாக இருக்குது. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் ஹிஸ் காவ்ஸ்னா தாடை சொல்லுவாங்க, அந்த நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்டில் ஸ்மைலிங் ஜாவ்ஸ், அதாவது அதோட ஜாவ் மூலயமா என்ன பண்ணுதான் ஜென்டிலாக ஸ்மைல் பண்ணி எல்லா மீன்களையும் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் எழுதுனாங்கன்னா லிவிஸ் கெரோல் அப்படின்றவர் வந்து எழுதினார். இஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர். இஸ் மோஸ்ட் ஃபேமஸ் புக் வந்து அலைஸ் இன் வண்டர்லேண்ட். இந்த அலைஸ் இன் வண்டர்லேண்ட்லேருந்து தான் இந்த ஒரு 8 லைன்ஸான ஒரு போயமை நமக்கு கொடுத்துருக்காங்க. டோத்னா என்ன சொன்னோம் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆன் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் ஃபார் டஸ்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது தான் ஓல்டு இங்கிலீஷ் தான் டோத். இம்ப்ரூவ்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் முன்னாடி வருது, பெட்டர் ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்ஃபுல்னா ஹாப்பி. ஜென்ட்லின்னா என்ன சொல்லுவாங்க ஜென்டில் மசாஜ்னு சொல்லுவாங்க, சாஃப்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. டூவினோவில் என்ன சொல்லியிருக்காங்க த மெட்ராஸ் crocodile பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்டு. அதாவது மெட்ராஸ் crocodile பேங்க் வந்து உலகத்திலேயே வந்து ஊர்வன விலங்குகளை பாதுகாக்கிற ஒரு சரணாலயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ ஷெல்டர் டு நேட்டிவ் வைல்ட் லைஃப் அண்ட் செக்யூர் நெஸ்டிங் பீச் ஃபார் ஓலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். அது வந்து என்னவா இருக்கான் வைல்ட் லைஃப்பில் நெஸ்டிங் எது கூடாக இருக்கான், எதுக்கு ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்க்கு கூடாக இருக்குதான்.
இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கோவளம் இன் சென்னை. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈசிஆர் ரோடு கோவளம் சென்னையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் 2ல என்ன பார்க்க போறோம்னா when the trees walkedன்ற ஒரு கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் மார்னிங் while I was sitting beside grandfather on the veranda steps. அதாவது நான் வந்து ஒரு காலையில் வந்து என் தாத்தாவோட பிசைட்னா பக்கத்தில் வந்து வரண்டா ஸ்டெப்ஸ் பக்கத்தில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஐ நோட்டிஸ் த டென்ட்ரில் அண்ட் எ creeping vine trailing நியர்பை. அதாவது டென்ட்ரில் என்ன சொல்லணும்னா ஒரு படர்குடி, அதை வந்து டென்ட்ரில்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதான் அவரோட தாத்தா பக்கத்தில் வந்து படர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆஸ் வி சேட் தேர் இஸ் அன் சாஃப்ட் சன்ஷைன் ஆஃப் எ நார்த் இந்தியன் வின்டர். அந்த நார்த் இந்தியன் வட இந்திய வின்டர் சீசனில் வந்து நானும் என் தாத்தாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஐ சா த டென்ட்ரில் மூவிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர். என் தாத்தாவை நோக்கி வந்து அந்த டென்ட்ரில் அந்த கொடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல நகரதை நான் பார்த்தேன். 20 minutes later it had crossed the step and was touching his feet. 20 நிமிஷம் கழிச்சு அது வந்து அந்த ஸ்டெப்ஸை எல்லாம் கிராஸ் பண்ணி என் தாத்தாவோட பாதத்தை டச் பண்ணுறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. there is a probably a scientific explanation for the plants behavior. அதோட தாவரத்தோட நடத்தையை பற்றி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. something to do with light and warmth perhaps. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயம் எதனால் நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா லைட் ஒளியாலையும் வார்ம்த் வெப்பத்தாலையும்லாம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் ஐ லைக் டு திங்க் இட் மூவ்டு அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்ப்ளி பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். அவன் என்ன நினச்சிக்கிறான்னா அந்த கொடி வந்து படறதுக்கு அந்த முன்னாடி நோக்கி தாத்தாவை பாதை தொடறதுக்கு வந்து என்ன ரீசனானா அந்த தாத்தா கூட இருக்கணும், அந்த கொடி வந்து தாத்தா கூட இருக்கணுன்றதுக்காக தான் வருது அப்படின்னு சொல்கிறான். ஒன்ஸ் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் டிராயிங் சூஸ் டு ஹிம். என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தாத்தா கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வருதுன்னு சொன்னாங்களா. சம்டைம்ஸ் ஐ சாட் பை மைசெல்ஃப் பினித் த ட்ரீ. நான் வந்து சில சமயத்தில் வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஐ வுட் ஃபீல் ரேதர் லோன்லி பட் அஸ் சூன் அஸ் கிராண்ட்ஃபாதர் ஜாயின்ட் மீ த கார்டன் பிகம் ஹாப்பி பிளேஸ். நான் வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது என் தாத்தா வந்து பக்கத்தில் வந்து உட்காந்தாருன்னா அந்த கார்டன் என்ன ஆகுதான் ஹாப்பியான பிளேஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபாதர் ஹேட் சர்வ்டு மெனி இயர்ஸ் in the Indian Forest Service and it was natural that he should know trees and like them. அதாவது என்னோட தாத்தா வந்து பல வருஷமாக வந்து இந்தியன் ஃபாரஸ்டர் அதாவது இந்திய வனத்துறையில் வேலை செஞ்சுருக்கிறதுனால இந்த மரத்தை பற்றியான அறிவு வந்து அவருக்கும் சரி எனக்கும் சரி சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆன் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஹி பில்ட் எ பங்களா ஆன் த அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் டேராடூன். அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாராம் ஒரு பங்களா கட்டினார். எங்கே டேராடூன் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு பங்களாவை கட்டினாராம். பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட். அதாவது அந்த பங்களாவை சுற்றி பிளான்டிங் அதாவது செடி நட்டு வளர்த்தாராம். என்னென்ன செடி நட்டார்னா லைம் மேங்கோ, லைம் என்னதுன்னா எலுமிச்சை மேங்கோ ஆரஞ்சு அண்டு கோவா அண்டு யூக்கலிப்டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பருக்கு யூஸ் பண்ணுற யூக்கலிப்டிப்ஸ் அண்டு ஜாக்கரண்டா அண்டு பர்ஷியன் லிலாக்ஸ் அப்படின்ற மரத்தெல்லாம் வந்து வீட்டை சுற்றி நட்டு வளர்க்குறாரு. இந்த ஃபெர்டைல் டூன் வேலி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் கிரீவ் டால் அண்ட் ஸ்ட்ராங். அந்த டூன் வேலியில் வந்து இந்த பிளான்ட்ஸும் செடிகளும் மரங்களும் வளர வந்து ஒரு செழிப்பான நிலமாக எது விளங்குது இந்த டூன் வேலி வந்து விளங்குது. There were other trees in the compound before the house was built, including an old pipul that had forced its way through the wall of an abandoned outhouse. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடு கட்டாததுக்கு முன்னாடி அதை சுற்றி வந்து நிறைய மரம் இருந்துச்சு. அதில் முக்கியமாக என்ன சொல்ல போகிறோன்னா ஒரு ஓல்டு பீப்புள் அப்படின்னா ஒரு அரச மரம் வந்து அது என்ன பண்ணுது அந்த அபாண்டன் ஹவுஸை வந்து முற்ற மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுது நாக்கிங் த பிரிக் டவுன் வித் இட்ஸ் விகோரியஸ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அசுர வளர்ச்சினால அந்த செங்கல் பிரிக்னா செங்கல் ஒரு வீட்டோட ஒரு செங்கலையும் வந்து முட்டிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் சோர்ஸ் ஆஃப் அந்த அரச மரம் வந்து சில விஷயத்தை நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் வை இஸ் there is a no breeze, their broad chested slime wasted leaves will spin like tops determined to attract your attention and invite you into the shade. என்ன சொல்கிறாங்கன்னா
காற்று அடிக்கலனாலும் அதோட இலை வந்து பிராட் செஸ்டடாகவும் ஸ்லைம் வேஸ்டடாகும். அதாவது அகலமான மார்பும் ஒல்லியான இடுப்பும் உடைய அந்த இலை வந்து எப்படி பண்ணுதான், ஒரு பம்பரை மாதிரி சுற்றிட்டு நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணி அதோட நிழல் ஷேட்ஸை வந்து நிழலில் வந்து நிற்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அரச மரத்தை சொல்கிறாங்க. கிராண்ட் மதர் ஹி வாண்டட் டு பீப்புள் ட்ரீ கட் டவுன் பை கிராண்ட் ஃபாதர் ஹீ செட் let it be we can always build another outhouse அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அந்த அரச மரத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்றாரு, let it be, அது அங்கேயே இருக்கட்டும், we can always build another, நம்ம வந்து இன்னொரு இடத்துல வீட்டை கட்டிப்போம் அப்படின்னு சொல்றாரு. grandmother didn't mind trees but she preferred growing flowers and we constantly ordering catalogs and seeds. அந்த பாட்டிக்கு என்னவா மரத்தை பற்றியான ஒரு கவலை இல்லை. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரோவிங் ஃப்ளவர்ஸ், அதாவது பூச்செடிகளை வந்து அவங்க வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப்ட் ஹர் அவுட் வித் ஹர் கார்டனிங், நாட் பிகாஸ் ஹி இஸ் கிரேசி அபவுட் ஃப்ளவர் கார்டனிங் பட் ஹி இஸ் லைக் வாட்சிங் பட்டர்ஃப்ளைஸ் அண்டு தெர் இஸ் ஒன்லி ஒன் வே டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் ஹி செட். அவர் என்ன சொல்கிறாராம், அந்த பூச்செடியை வளர்க்குறது கூட பூச்செடியை விரும்பி வளர்க்கலையாம், அந்த பூச்செடியை மூலியம் பூக்கிற பூவோட வாசத்தை கண்டு பட்டாம்பூச்சி வருது இல்லை, அந்த பட்டாம்பூச்சியை ரசிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து பூச்செடியை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தட் இட் க்ரோஸ் ஃப்ளவர் ஃபார் தெம், அது மட்டும் இல்லாமல் பூக்களை நமக்கு கொடுக்குதில்ல, அதுக்கும் தான் அந்த கிராண்ட்மா வந்து பூச்செடிகளை வளர்க்குறாங்க, க்ரோவிங் ஃப்ளவரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசரியில் வந்து ஃபெர்டைல் என்ன சொன்னோம், ஃபெர்டைல் அப்படின்னா செழிப்பான இடத்த வந்து ஃபெர்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அபாண்டன்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு கைவிடப்பட்ட இடம் வந்து அபாண்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கைவிடப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. விகோரஸ் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக, விகோரஸ்னா ஒரு ஹெல்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கிராண்ட் ஃபாதர் வாஸ் நாட் கண்டென்ட் வித் க்ரோவிங் ட்ரீஸ் இன் அவர் காம்பவுண்ட், அதாவது அந்த அவரோட தாத்தா வந்து செடி வளர்க்குறது வந்து அவரோட காம்பவுண்டை சுற்றி மட்டும் பண்ணல. During the rains, he would walk into the jungle beyond the riverbed armed with cuttings and saplings with which he would plant in the forest. அதாவது மழை காலத்தில் என்ன பண்ணுறாராம், he would walk, இவர் நடந்து போய் ஜங்கிளில் இருக்க ரிவர்பெட், அதாவது ஒரு ஆற்றுப்படுகை, காட்டில் இருக்க ஒரு ஆற்றுப்படுகையில் கட்டிங்ஸ் அண்டு சாப்ளிங்ஸ், அதாவது மரக்கட்டைகளையும் சின்ன சின்ன செடிகளையும் வந்து நடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. But no one ever comes here, I had protested the first time we did this, who's going to see them அப்படின்னு அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் தடுத்தேன், எதுக்காக தடுத்தேன், இங்கே யாரும் வரப்போகிறதில்ல, நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், இங்கே யாரும் வரப்போகிறதில்ல, நம்ம இங்கே எதுக்கு இதை நன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்க்க போகிறதில்ல, நம்ம எதுக்கு இது நன்னோன்னு வந்து நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணேன், அதாவது தடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, see we are not planting them simply to improve their view, we are planting them for the forest and for the animals and woods birds who live here and need more food and shelter. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து வெறும் பார்வைக்காக மட்டும் நம்ம வந்து இந்த மரத்தை நடலை, ஒரு காட்டை உருவாக்குறதுக்கும் அனிமலு அப்புறம் வந்து பேர்ட்ஸ் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவு கிடைக்கவும் அதோட வாழ்விடமாகவும் புகலிடமாகவும் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரத்தை வந்து நட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டூ அப்படின்னு சொல்கிறாரு, ஆட் பண்ணுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, மனிதர்களுக்கும் மரம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. டு கீப் த டெசர்ட் அவே, டு அட்ராக்ட் ரெயின், டு ப்ரிவென்ட் த பேங்க் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே. டெசர்ட் அதாவது பாலைவனத்தை நம்மகிட்டேருந்து தள்ளி வைக்கவும், மழையை அட்ராக்ட் பண்ணவும், ரிவர் பேங்க்ஸ் அதாவது ஆற்றுப்படுகைகளை நம்ம வந்து பாதுகாக்கவும் தான் இந்த மரத்தை நம்ம நடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபார் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ், லீஃப் அண்ட் சீட்ஸ், அதாவது பழங்கள், பூக்கள், இலைகள் மற்றும் விதைகளுக்காகவும் நம்ம வந்து மரங்களை நட்டு வளர்க்குறோம். எஸ் ஃபார் டிம்பர்னா மரக்கட்டைகளுக்காகவும் நம்ம வந்து இந்த மரங்களை வளர்த்து தான் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேசிங் தெம் அண்ட் இஃப் யூ டோன்ட் பிளான்ட் ஃபீட் ட்ரீஸ் அவர் செல். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் வந்து மரத்தை வெட்ட மட்டும்தான் செய்கிறாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு கண்ணை வைக்க மாட்டுறாங்க. அட் எ டைம் வில் கம் வென் த வேர்ல்டு வில் பி ஒன் கிரேட் டெசர்ட், அதாவது இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் ஒன் டைமில் நம்ம உலகமே என்னவாகுதான், கிரேட் டெசர்ட், ஒரு பெரிய பாலைவனமாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறார். They thought the world without trees became a sort of nightmare அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த உலகத்தில் மரம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நைட்மேர் அப்படின்னா நைட்மேர்னா அப்படின்னா ஒரு கெட்ட கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. டு மீ அண்டு ஐ ஹெல்ப்டு கிராண்ட் ஃபாதர் இஸ் ஆன் இஸ் ட்ரீ பிளான்டிங் வித் கிரேட்டர் எந்தூசியாசம். எந்தூசியாசம்னா ஒரு மகிழ்ச்சியாக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வைல் வி வெண்ட் அபவுட் அவர் ஒர்க் ஹி டாட் மீ எ போயம் பை ஜார்ஜ் மோரிஸ். ஜார்ஜ் மோரிஸ் எழுதிய ஒரு போயமை வந்து அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உட்மேன் ஸ்பேர் த ட்ரீ, உட்மேன் மரக்கட்டையாளரே மரத்தை வெட்டாதே, டச் நாட் எ சிங்கிள் போ, ஒரு கட்டையை ஒரு கிளையை கூட நீ தொடக்கூடாது. இன் யூத் இட் ஷெல்டர்டு மீ, என்னோட இளமை காலத்தில் அது வந்து எனக்கு ஒரு கூட அமைஞ்சுது. அண்டு ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ், அதனால நான் வந்து அதை வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஒரு போயம் வந்து ஜார்ஜ் மோரிஸ் எழுதின ஒரு போயம் வந்து சொல்கிறாரு. ஆன் த டே ட்ரீஸ் வில் மூவ் அகைன், ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகைன் செட் கிராண்ட் ஃபாதர், ஒரு நாள் வந்து இந்த மரங்கள்லாம் நகர்ந்து போகும். தே ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் 1000 of years but there was a time when they would walk about like people. அது வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக அது வந்து ஒரு இடத்துல நிலையாக தான் நிற்குது. ஆனால் ஒரு காலம் வரும் அது வந்து நகர்ந்து போகும், மனிதர்களை மாதிரி நகர்ந்து போக ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. Then along came an interfering busybody who cast a spell over them. ஒரு பசிபட்டி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மந்திரவாதி வந்து மரத்தோட இதில் வந்து இன்டர்ஃபியர்னா தலையிட்டு வந்து ரூட்டிங் தெம் டு ஒன் பிளேஸ், அதாவது நீ ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும்னு வந்து சபிச்சுட்டு போயிட்டாரு. பட் தேர் இஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு மூவ், அது வந்து என்ன பண்ணுதான், அது மூவ் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு வாட்டி முயற்சிக்குது, மூவ் பண்ணுது. சி ஹவு தே ரீச்ட் அவுட் வித் தேர் ஆர்ம்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் லைக் பேனியன் ட்ரீ வித் இட் ட்ராவலிங் ஏரியல் ரூட்ஸ் மேனேஜ் டு கெட் குவைட் ஃபார். ஆனால் வந்து பேனியன் ட்ரீ அப்படின்னா ஆலமரம் வந்து என்ன பண்ணுதான், அதோட விழுதுகள் மூலயமா நிலத்தில் ஊன்றி நகர ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஃபவுண்ட் அன் இஸ்லாண்ட் ஏ ஸ்மால் ராக்கி இஸ்லாண்ட் இன் ஏ ட்ரை பிரெட் ரிவர், அதாவது ஒரு ஐலாண்ட், ஓகேவா, அது வந்து ஐலாண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐலாண்டை வந்து தனித்து விடப்பட்ட ஐலாண்டை வந்து ஒரு ட்ரை ரிவர் பெட், ஒரு காஞ்சி போன ஒரு ஆற்று படுகையில் பார்க்குறாங்க. It was one of those river beds so common in the foothills which are completely dry in summer but flooded during the monsoon rains. அந்த ஆற்றுப்படுகை எப்படி இருக்கும்னா, சம்மர் டைமில் ரொம்ப காஞ்சி போயிருக்குமா, ஆனால் மழை டைமில் ரொம்ப flooded அப்படின்னா வெள்ளத்தோடு நிறைஞ்சி காணப்படும். A small mango tree was growing on the island. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மாமரம் வந்து அந்த ஐலாண்டில் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ இயர், ஒரு சின்ன மரம் கூட இங்கே வளர முடியும்னா செட் கிராண்ட் ஃபாதர் ஸோ கேன் அதர்ஸ், அப்போது மற்றதால் வளர முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆஸ் சூன் அஸ் த ரெயின் செட் அண்ட் வைல் ரிவர்ஸ் குட் ஸ்டில் பி கிராஸ்டு வி செட் அவுட் வித் அ நம்பர் ஆஃப் டேமரின்னா புளிய மரம், லேபரன் அண்டு கோரல் ட்ரீ சாப்ளிங்ஸ் அண்டு கட்டிங்ஸ் அண்டு ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தெம் ஆன் ஏ ஐலாண்ட். என்ன சொல்கிறாரு, ஒரு புளிய மரத்தையோ இல்லை லேபரன் மரத்தையோ கோரல் ட்ரீயோட ஒரு செடி, சின்ன செடியோ அப்புறம் அதோட கட்டைகளையோ வந்து நம்ம வந்து இங்கே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொட்டஸ்டட் என்ன சொல்கிறோம், ஒரு விஷயத்தை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லுவோமா. நைட்மேர் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஃபியர்னா என்ன பண்ணுறது, தடுக்கிறது, ஸ்டாப் பண்ணுறது வந்து இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்லுவோமா. த மான்சூன் சீசன் வாஸ் த டைம் ஆஃப் ரேம்பிளிங் அபவுட், ரேம்பிளிங்னா சுற்றி வளைக்கிறது, ஓகேவா. அந்த மான்சூன் சீசன் பருவ காற்று வந்து அந்த டைமில் வந்து சுற்றி வளைச்சப்போ அட் எவ்ரி டர்ன் தேர் வாஸ் சம்திங் நியூ டு சி, அந்த வந்து அந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தோன்னா புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் த எர்த் அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் போச்சஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி டைமில் ஒரு கல்லுலேயும் சரி ஒரு மரம், அந்த ஒரு கிளையே இல்லாமல் ஒரு இலையே இல்லாமல் மரம் கூட வந்து மழை பட்டால் வந்து brought their life greenness அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுதான், இந்த மான்சூன் சீசனில் மரம் வளர முடியாத இடத்துல கூட மழை பெஞ்சா என்ன ஆகுதான், மரம் வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. யூ குட் see the broad leaves winds growing, அதாவது அந்த இடத்துல கூட வந்து ப்ராடான லீவுடே மரங்கள் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ஸ் sprang up in the most unlikely of places, ஒரு மரம் வளர முடியாத இடத்துல கூட என்ன பண்ணுதான், மரம் வந்து வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. A people
would take root of the ceiling. என்ன பண்ணான்? பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி, ஒரு அரச மரம் என்ன பண்ணுது, தன்னோட சீலிங்கில் வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ மழை டைம், மான்சூன் சீசனில் பருவகால மழைக்காலத்தில் வந்து நமக்கு வந்து சீலிங்கில் வந்து அரச மரம் முளைக்குது. என் மேங்கோ வுட் ஸ்ப்ரவுட் ஆன் த விண்டோ சீல் அப்படின்னா நம்ம ஜன்னல் ஓரத்தில் மேங்கோவோட மரம் கூட, மேங்கோவோட கன்று கூட ஜன்னல் ஓரத்தில் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. we did not like to remove them, நம்ம வந்து அதை வந்து அகற்ற நினைக்க மாட்டோம். but they had to go if the house was to be kept from falling down. அந்த வீடை வந்து இடிஞ்சு விடுற நிலைமைக்கு வர வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். if you want to live in the tree that's all right by me. அவங்க அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, நீ மரத்தில் தான் வாழ போறியா, பரவாயில்ல நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ லைக் ஹேவிங் எ ரூஃப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ ஆம் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் brought down by the jungle. அப்படின்னா சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி மரத்தை வச்சு நீ வாழ்கிறனா அந்த மரம் என் தலைமையில தான் விழுந்து நான் வந்து இந்த காட்டிலே உயிரை விடுவேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. தென் கேம் த செகண்ட் வேர்ல்டு வார். ஐ வாஸ் சென்ட் அவே டு எ போர்டிங் ஸ்கூல். அதாவது இந்த இரண்டாம் உலகப்போர் வந்தபோது அவங்க என்ன பண்ண, அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஸ்கூலை நோக்கி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். டூரிங் த ஹாலிடேஸ் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. அதாவது ஸ்கூல் முடிஞ்சு அந்த ஹாலிடேஸில் கூட அவன் என்ன பண்ணானா, அவனோட அப்பா இருக்க டெல்லியில் போய் தான் வாழ்ந்தானா. மீன்வைல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. என்ன பண்ணிட்டாங்க, இந்த சமயத்தில் அவங்களோட தாத்தா பாட்டி என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த ஹவுஸை செல் பண்ணிட்டு வென்ட் டு லண்டன் நோக்கி புறப்பட்டாங்க. 2 or 3 years later I too went to England and was away from India for several years. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவனும் வந்து இங்கிலாந்து போயிட்டு ஒரு செவரல் இயர்ஸ், அதாவது ஒரு கொஞ்சம் வருஷம் வந்து இந்தியாவிலே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. சம் இயர்ஸ் லேட்டர் ஐ ரிட்டர்ன் டு டேராடூன். சில வருஷம் கழித்து அவன் வந்து டேராடூனுக்கு திரும்பி வரான். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் த ஓல்ட் ஹவுஸ் இட் ஹேட் நாட் சேஞ்ச்டு மச். அந்த பழைய வீடு வந்து சேஞ்ச் ஆகலை. ஐ வுட் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த வீட்டிலேருந்து அவங்க ரிவர் பெட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பித்தான். இட் வாஸ் பிப்ரவரி, அதாவது அது வந்து ஒரு பிப்ரவரி மாதம். ஆஸ் ஐ லுக்டு அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ். அந்த வந்து அந்த ஆற்றுப்படுகை எப்படி இருக்கும், பிப்ரவரி மாதம் என்னது ஒரு குளிர்காலம். அப்போ வந்து அந்த ஆற்றுல வந்து என்ன இருக்கும், தண்ணியே இருக்காது. அப்போ வந்து ட்ரை வாட்டர் கோர்ஸ், அந்த வந்து தண்ணியே இல்லாத அந்த ஆற்றுப்படுகையில் see a car by a spectacular red blooms of the coral blossoms. பிளாசம்ஸ்னா பூத்து குலுங்குறது, அதை வந்து பிளாசம் சொல்லுவாங்க. என்ன பண்ணுறான், ஒரு சிவப்பு பூ பூத்த ஒரு மரத்தை வந்து அவன் பார்க்குறான். இட் கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட். எப்படி இருக்கான், மாறா இருக்குதான். ஒரு இடத்துல பார்த்தா காஞ்சி போன ஒரு ரிவர் பெட் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் நல்லா அழகாக ரெட் கலர் பூ பூத்து ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். த ஐலாண்ட் வாஸ் எ ஸ்மால் கிரீன் பேரடைஸ். பேரடைஸ்னா சொர்க்கம். அந்த ஐலாண்ட் வந்து எப்படி இருக்கா, ஒரு சொர்க்கமாக அவனுக்கு தெரியுது. when I went up to the trees I noticed that some squirrels were living in them அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணுறான், அவன் வந்து அந்த மரத்தை நோக்கி போகும்போது அந்த மரத்தில் வந்து some squirrels, அதாவது அணில்கள் வந்து வாழ்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். எ கோயில் அண்டு எ க்ரோ பீசண்ட், அதாவது ஒரு காகமும் அங்கே வாழுது அப்படின்னு சொல்கிறான். சேலஞ்சு மீ வித் எ மெலோ ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணுதான், அந்த அணிலும் அந்த க்ரோ என்ன பண்ணுது, அவன் கிட்ட போன உடனே என்ன சொல்லுதான், யார் நீன்னு கேட்குற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆயிருக்கு. பட் த ட்ரீ சீம்ஸ் டு நோ மீ. அந்த மரத்துக்கு அவனை பற்றி நல்லா தெரியுது. தே விஸ்பர்ட் அமாங் தெம் செல்ஃப்ஸ். அவன் வந்து அவங்கள வந்து வரவேற்குது, அந்த பையனை வந்து அந்த மரம் வந்து வரவேற்குது. அண்டு பெக்ரவுண்டுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி சைகை காட்டுறது, சைகை. மீ நியரர், அதாவது அந்த மரம் என்ன சொல்லுதான், நீ கிட்ட வா அப்படின்னு சொல்லுதான், அவனுக்கு வந்து சைகை கொடுக்குதான். அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டிஸ் தட் அதர் ஸ்மாலர் ட்ரீஸ். அவன் அங்கே பார்க்கும்போது அந்த மரத்தை சுற்றி கீழெல்லாம் என்ன பண்ணிச்சான், சின்ன சின்ன மரங்கள் வந்து வளர்ந்துருந்துச்சு. வைல்டு பிளான்ட்ஸு அண்டு கிராசஸ், அதாவது சின்ன சின்ன செடிகளும் புற்களும் வந்து அதை சுற்றி வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் லாங் அகோ ஹேட் மல்டிபிள்ட். அவன் என்ன நினைக்கிறான், நாங்கள் வந்து நானும் என் தாத்தாவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் வந்து இப்போ வந்து மல்டிபிள், அதாவது பெருகிருக்கு அப்படின்னு சொல்கிறான். தே ஆர் வாக்கிங் அகைன் இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ அப்படின்னு சொல்கிறான். அவன் நடந்து போகும்போது என்ன பண்ணுறான், என்னோட இந்த இவ்வளோ பெரிய வேர்ல்டில் ஒரு சின்ன மூலையில் என்னோடய தாத்தாவோட கனவு வந்து பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான்.
இந்த ஸ்டோரி யார் சொல்கிறாங்கன்னா ரஸ்கின் பாண்ட் வந்து அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர். அவர் வந்து ஒரு விருது பெற்ற இந்தியன் ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு மோர் தென் 500 புக்ஸ், 500 புக்குக்கு மேலே அவர் எழுதியிருக்காரு. ஷார்ட் ஸ்டோரிஸு, எஸ்ஏஸ் அண்டு நாவல்ஸ், 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் உரைநடைகளையும் நாவல்களையும் அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி ரைட்ஸ் போயட்ரி அண்ட் புக்ஸ் ஃபார் த சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ். அவர் வந்து போயட்ரி வந்து யாருக்கு எழுதுறாராம்? சில்ட்ரன்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கும் எழுதுறாரு. ஹி லிவ்ஸ் வித் இஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் லாந்தூர் இன் மொரிசி, இந்தியா. அவர் எங்கே வாழ்கிறாராம்? லாந்தூரில், மொரிசி, இந்தியாவில் வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி வாஸ் அவார்டட் த பத்மஸ்ரீ இன் 1999 அண்ட் பத்மபூஷன் இன் 2014. அவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1999 கொடுக்குறாங்க. பத்மபூஷன் அவார்டு வந்து 2014 கொடுக்குறாங்க. ரேம்பிளிங் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம் கிளாஸரியில்? ரேம்பிளிங்னா சுற்றி வளைக்கிறது அப்படின்னு சொன்னோமா. ஸ்ப்ரவுட் அப்படின்னா when the seeds begin to grow into small plants. ஸ்ப்ரவுட்னா என்ன சொன்னோம்? செடி வந்து வளர்றது, துளுக்கிறது அப்படின்னு சொன்னோமா. ஸ்பெக்டாகுலர் அப்படின்னு என்ன சொன்னது? ஐ கேச்சிங், ஸ்பெக்டாகுலரான விஷயம் அப்படின்னா கண் கவரும் அப்படின்னு சொல்லுவோமா. பெக்கோண்ட் என்ன சொன்னோம்? சைகி அல்லது சிக்னல் காட்டுது அப்படின்னு சொன்னோமா. அந்த மரம் வந்து அவனுக்கு வந்து சிக்னல் காட்டுச்சு அப்படின்னு சொன்னோமா. According to the author, the tendril was moving towards grandfather because it. என்ன சொல்கிறான் அந்த ஆத்தர்? என்ன சொல்கிறாரு? அந்த டென்ட்ரில் என்ன சொன்ன? அந்த கொடி வந்து அந்த தாத்தாவை நோக்கி வளர்றதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருந்தார் அவர்? அது வந்து அந்த தாத்தாவை வந்து விரும்புது அப்படின்னு சொன்னோமா. என்னதுக்கு? வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். அது வந்து அந்த தாத்தா கூட இருக்குது, அது ரொம்ப விரும்புது. அதனால தான் அந்த கொடி வந்து தாத்தா பாதத்தில் வந்து முட்டுது அப்படின்னு சொன்னோம் நம்ம. கிராண்ட் மதர் ஹி வாண்டட் டு பிப்புள் ட்ரீ கட் டவுன் பிகாஸ். அவங்க பாட்டி வந்து அந்த பிப்புள் ட்ரீயை வந்து கட் பண்ண சொன்னாங்க. ஏன் கட் பண்ண சொன்னாங்க? இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக் ஆஃப் த அவுட் ஹவுஸ். என்ன பண்ண அந்த அரச மரம் அந்த அவுட் ஹவுஸை வந்து முட்டுது, ஒரு செங்கல்லையாக வந்து முட்டுது அப்படின்னு சொன்னோமா. கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட்மா அவுட் வித் த கார்டனிங். என்ன பண்ணாங்க? கிராண்ட்ஃபாதர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கிராண்ட்மா வந்து வெளியே வந்து அவங்க வந்து செடி நடுறதுக்கு. எதுக்காக அவங்க வந்து நட்டாங்க? பட்டர்ஃப்ளைஸ். ஆமாம், வாண்டட் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். அந்த பாட்டிக்கு வந்து பட்டாம்பூச்சினா பிடிக்கும். பட்டாம்பூச்சி வர வைக்கணும் என்ன பண்ணும்? பூச்செடியை வச்சா பட்டாம்பூச்சி வரும். அதனால் வந்து அவங்க வந்து பூச்செடிகளை நட்டாங்க. த ஆத்தர் டிட் நாட் வாண்ட் டு பிளான்ட் சாம்பிளிங்ஸ் இன் த ஃபாரஸ்ட் பிகாஸ். அவர் வந்து மரத்தை வந்து நடலை. எங்கே நடலை? ஃபாரஸ்ட்டில் நட விரும்பலை. யார்? அந்த ஆத்தர். ஏன் நடலை? நோ ஒன் வுட் கேம் டு see them. யாரும் வந்து அங்கே பார்க்க போகிறதில்ல, நம்ம எதுக்கு மரம் நடணும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அந்த தாத்தா என்ன சொன்னார்? நீ நம்ம வந்து கண்ணு கவர்றதுக்காக மட்டும் மரம் நடல, பறவைக்காகவும் விலங்குகளுக்காகவும் அதோட வாழ்விடத்துக்காகவும் தான் நடுறேன்னு சொல்லி புரிய வச்சார் அந்த பையனுக்கு. கிராண்ட்ஃபாதர் ஃபெல்ட் பிளான்டிங் ட்ரீஸ் வுட் ஹெல்ப் த ஃபாரஸ்ட் பிகாஸ். என்ன பண்ணுறாரு? கிராண்ட்ஃபாதர் வந்து செடி மரத்தை வந்து நடுறதுக்கு என்ன ரீசன்? ஃபாரஸ்ட்டில் நடுறதுக்கு என்னென்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இன் த ஃபாரஸ்ட் வுட் லவ் ஹிம். என்ன சொன்னாங்க? அனிமல்ஸும் பேர்ட்ஸும் வாடுறதுக்காக தான் வந்து நடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. when the author returned from the England to Dehradun, he found grandfather dream had come true because of. எதுக்காக வந்து அந்த ஆத்தர் வந்து லண்டனுக்கு போயிட்டு திருப்பி டேராடூன் வந்தபோது அவர் தாத்தா கனவு இதெல்லாம் நிறைவேச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபாரஸ்ட் கவர்டு பை இஸ்லாண்ட். அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக என்னவா ஆயிடுச்சான்? ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா செகண்ட் யூனிட்ல போயம் என்னன்னா என்ன போயம் பார்த்தோம்? ட்ரீன்னு பார்த்தோமா. ட்ரீல என்ன சொல்லியிருக்காங்க? த பேனியன் ட்ரீ இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். பேனியன் ட்ரீனா என்ன சொல்லியிருப்போம்? அந்த ஆலமரம் தான் பெரிய மரம் அப்படின்னு சொன்னோம். பிப்புள் குயிவர்ஸ் இன் த ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்புள்னு என்ன சொன்னோம்? அரச மரம் வந்து காற்றை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால். அந்த தென்னை மரம் எப்படி போகுமா? நல்ல உயரமாகவும் நீளமாகவும் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். இந்த வேப்ப மரத்தோட
ஸ்வீட் வந்து ஃப்ரூட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த tamarind gives us pleasant shade, அதாவது புளிய மரம் வந்து நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு அருமையான நிழலை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியான நிழலை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த date leaves is as sharp as a blade, அதோட அந்த டேட்ஸ் என்ன சொல்லுவோம், பெரிச்சம்பழத்தோட முட்கள் எப்படி இருக்கான், ரொம்ப நீளமாக பிளேட் மாதிரி கூர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த teak tree gives as useful wood, அதாவது தேக்கு மரம், teak tree அப்படின்னு தேக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த தேக்கு மரம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கட்டைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமரம் என்ன பண்ணுது, நமக்கு வந்து பழத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த போயம் நமக்கு யார் சொல்கிறாங்கன்னா சாரா கோலிட்ரிட்ஜ் அப்படின்றவங்க வந்து நம்ம இந்த போயம் வந்து கொடுக்குறாங்க. குய்வஸ் அப்படின்னா என்னன்னா ஷேக் ஆகுறது, ஓகேவா, ஷேக் பண்ணுறது. ப்ளசண்ட்னா அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியானது அப்படின்னு அர்த்தம். அடுத்த யூனிட் போயிடுவோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு அனாலஜி மாதிரி கொடுத்துருங்க. க்ரீப்பர் அப்படின்னா என்னதுன்னா கிளை அப்படின்றது, ட்ரெண்டில்னா படறது, கிளை வந்து படரும், சரி ஓகே. மரம் என்ன பண்ணும், கிளை வந்து படருது, மரம் வந்து என்ன பண்ணும், கிளையாக இருக்குமா, அப்போ வந்து பவுச் அப்படின்னு சொல்லுவோமா. ரிவர் வந்து ஃப்ளோ, ரிவர் வந்து ஆறு வந்து ஃப்ளோ ஆகும். மவுண்டன் வந்து என்ன பண்ணும், ஸ்டில்லாக இருக்கும், ஸோ அது வந்து ஸ்டில்லு. ப்ரீஸ்னு என்ன சொல்லுவோம், காற்று வந்து எப்படி இருக்குமா, ஜென்டில்னு எப்படின்னா ஒரு மாதிரி இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாம் எப்படி இருக்கும், ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும், அப்போ என்ன போடுவோம், வைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு போடுவோம். மேங்கோ வந்து ஸ்வீட்டாக இருக்கும், மேங்கோ ஃப்ரூட் எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் லைம் என்ன சொன்னேன், எலுமிச்சை எப்படி இருக்கும், சோர், அதாவது புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குனா என்னது, டிம்பர். ஃப்ளவர்னா என்ன சொல்லுவோம், ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோமா, அவ்வளோதான். தேர்ட் எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். மணி ஃபேமிலி லிவ்ட் இன் வில்லேஜ் நியர் ஜிஞ்சி இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். மணி அப்படின்றவரோட ஃபேமிலி வந்து செஞ்சியில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து வாழ்கிறாங்க. மணி லைக்டு ஒன்லி எ ஃபியூ வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் வேர் த டூ தட் ஹீ லைக்டு வெரி மச். அந்த மணின்ற பையன் வந்து எந்த வெஜிடபிள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவானா, உருளைக்கிழங்கையும் லேடிஸ் ஃபிங்கர், அதாவது லேடிஸ் ஃபிங்கரையும் மட்டும்தான் அவன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, வெண்டைக்காயை மட்டும்தான் அவன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஒன் டே வென் அம்மா சர்வ்டு பொட்டேட்டோ கறி, ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரையை வந்து அவனுக்கு வந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான், ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் பொட்டேட்டோஸ் டுடே பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன், ஏன்னா அது வந்து ஒரு வெளிநாட்டு காய்கறி அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க தங்கச்சி என்ன சொல்லுது, நோ தே ஆர் நாட், அம்மா பாட் தெம் ஃப்ரம் த வெஜிடபிள் ஷாப் நியர் த பஸ் ஸ்டாப். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படி கிடையாது, அம்மா வந்து இந்த காய்கறி எங்கே வாங்கினாங்கன்னா நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா அந்த பையன் சொல்கிறான், அப்பா செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், செல்வி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, பொட்டேட்டோ அதாவது இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்தியாவிலேருந்து வரல அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவர் அவங்க அப்பா என்ன சொல்கிறார், ஸோ வாட், அதனால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி ஷுட் பை அண்ட் ஈட் லோக்கலி க்ரோன் ஃபுட். அவங்க டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டா வந்து லோக்கல், அதாவது நம்ம உள்நாட்டு காய்கறிகளை மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. She also told us to use things made in our country. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு என்ன சொல்லியிருக்காங்க, உள்நாட்டிலே தயாரித்த பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்க, வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர் டெல்ஸ் யூ, அப்புறம் வேறு என்னெல்லாம் அவங்க டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் யூ கேன், அப்புறம் வந்து அவங்க அம்மா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, யூ கேன் நாட் ஈட் பாப்கார்ன் அண்டு நெக்ஸ்ட் டைம் வி கோ டு வாட்ச் த மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்போது நீ இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறியே, அப்போ வந்து பாப்கார்னை நீ நெக்ஸ்ட் டைம் மூவி போகும்போது அதையும் நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. மணி தென் யூ கேன்ட் ஆர்டர் எனி திங் அப்படின்னு சொல்கிறான். அவன் தங்கச்சி என்ன சொல்லுது, மணி நீ வந்து எதையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ஒய் ஐ கேன்ட் ஐ ஈட் பாப்கார்ன் ஆர் சூப், அதாவது நான் வந்து பாப்கார்னையும் சூப்பையும் வந்து சாப்பிடக்கூடாது. எனிதிங் தட் ஐ வாண்ட் டு டூ அப்படின்னா எனக்கு எது வேணுமோ நான் வந்து வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான்.
you know that corn and tomatoes and even ladies finger all came from other countries. என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மா, பாப்கார்னும் சரி டொமேட்டோவும் சரி அந்த லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காயும் சரி எங்கேருந்து வருதான், வேற ஒரு கண்ட்ரிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலி how did they come to our country அம்மா, did they get on aeroplane and come here அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி என்ன சொல்லுதான், எப்படி இதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து நமக்கு வந்துச்சு, ஃப்ளைட் மூலயமா ஏரோப்ளான் மூலயமா நமக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நோ சம் மெர்ச்சன்ட்ஸ் brought them here long ago by sea அப்படின்னு சொல்கிறாங்க. சம் மெர்ச்சன்ட்ஸ்னால் யார், சில வணிகர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கடல் வழியாக இந்த பொருட்களை ஏற்றுமதி வராங்க. why did they bring vegetables to India? அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான், ஏன் அவங்க வந்து வெஜிடபிள்ஸுக்கு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் சிரிச்சுட்டு அவங்க தங்கச்சி என்ன சொல்லுதான், they could have brought some sweets, why did not they அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவங்க வந்து காய்கறிகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்களே, ஸ்வீட்ஸை ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, people came to India in search of spices, especially black pepper. இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, பிளாக் பெப்பர்ன்ற ஒரு ஸ்பைசஸ், அதாவது ஒரு நறுமண பொருளுக்காக தான் அவங்க வந்தாங்களே அப்படின்னு சொன்னாங்க. A man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. வாஸ்கோ ட காமான்ற ஒரு மாலுமி என்ன பண்ணுறாரு, கேரளாவுக்கு வந்தார். அவர் யாருன்னா போர்ச்சுகல் நாட்டு மாலுமி. எதுக்காக வந்தார், பிளாக் பெப்பர்ன்ற ஸ்பைசஸை வாங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Imagine the joy of sailors when they reached Kozhikode and found black pepper. They took a lot of pepper back to their country. அவங்க வந்து நீ வந்து இமேஜின் பண்ணிப்பார், அந்த மாலுமிகள் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்க நாட்டுக்கு அந்த பிளாக் பெப்பர் கருப்பு மிளகை வந்து ஏற்றுமதி செஞ்சு எடுத்து போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. They took spices from India. Yes, but who brought the vegetables into India அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து யார் வந்து வெஜிடபிள்ஸுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, த போர்ச்சுகீஸ் brought them into India. அதாவது போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து இந்தியா வந்து அந்த காய்கறிகளை வாங்குச்சு. பொட்டோட்டோஸ் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெஜிடபிள்ஸ், அதில் உருளைக்கிழங்கு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மணி அண்ட் செல்வி லுக்ட் அட் த பொட்டோட்டோ கறி ஆன் த பிளேட்ஸ் அண்ட் குயிக்லி பிகன் டு ஈட் இட். என்ன பண்ணுறாங்க, திருப்பி அந்த உருளைக்கிழங்கு பொரியலை வந்து சாப்பிட போகிறாங்க. Wow, this potato have traveled so far. அப்படியே அவன் என்ன சொல்கிறான், அந்த பையன் என்ன சொல்கிறான், மணி என்ன சொல்கிறான், இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்ப தூரம் தாண்டி நமக்காக வந்திருக்கு. கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த உருளைக்கிழங்கை வந்து கலாய்க்கிறாங்க. என்ன சொல்லி கலாய்க்கிறாங்க, அவங்க வந்து ஃபாரின் விசிட்டரு, அதனால் வந்து அவங்கள வந்து பார்த்து டீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. செல்வி புல்லுடைய லாங் க்ரீன் சில்லி அவுட் ஆஃப் த கறி. என்ன பண்ணுறது, அந்த உருளைக்கிழங்கு பொரியலேருந்து ஒரு க்ரீன் சில்லியை மட்டும் எடுத்து ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர் அம்மா, யூ ஆர் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, யார் வந்து ஃபாரின் விசிட்டரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. நோ அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. அதாவது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து என்ன கலாய்க்கல, அந்த க்ரீன் சில்லி அதை தான் வந்து ஃபாரின் விசிட்டர்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, சில்லிஸ் வேர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா பட் நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட் நியூ ஆஃப் தி ஸ்பைசி ஃப்ரூட். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ரெட் சில்லிஸ் அதாவது மிளகாய்ன்றது வெரி பாப்புலர், எங்கே வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சான், சவுத் அமெரிக்காவில் தான் இருந்துச்சு. அது வரைக்குமே இந்த வேர்ல்டில் இருக்க யாருக்குமே வந்து இந்த மிளகாயை பற்றி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டே எ செயிலர் நேம்டு கிறிஸ்டபர் கொலம்பஸ் செயில் டு சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மாலுமியான அவர் பேரை வந்து கிறிஸ்டபர் கொலம்பஸ் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு மாலுமியாக போனார். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, த செயிலர் வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் இந்தியா, ஹி வாண்டட் டு பை பிளாக் பெப்பர் இன்ஸ்டீட் ஹி ஃபவுண்ட் சவுத் அமெரிக்கா அண்ட் த சில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாலுமி என்ன பண்ணுறாராம், ஆக்சுவலாக இந்தியாவுக்கு கிளம்பணும் தான் வந்தார், எதுக்காக பிளாக் பெப்பரை வாங்கணுன்றதுக்காக. ஆனால் அவர் வந்து சவுத் அமெரிக்காவை தெரியாதனமாக கண்டுபிடிச்சி அங்கே போய் சில்லியை வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி என்ன பண்ணுது, ஹி சேட் ஃபார் கொலம்பஸை நினச்சி வருந்துறாங்க. இட் வாஸ் எ லிட்டில் சேட் பட் பிகாஸ் ஹி வென்ட் டு சவுத் அமெரிக்கா ஹி ஃபவுண்டட் த சில்லி. It was as spicy as the black pepper, and so Christopher Columbus packed the chilies and took it back to his country with him. அதாவது என்ன சொல்கிறாங்க,
அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸை நினச்சி கொஞ்சம் வருந்தலாம், இருந்தாலும் அவருக்கு வந்து பிளாக் பெப்பருக்கு பதிலாக சில்லிஸ், அவர் வந்து மிளகாயை கண்டுபிடிச்சார். மிளகாயை கண்டுபிடிச்சதும் பிளாக் பெப்பருக்கு பதிலாக அவரும் சேர்ந்து சில்லிஸ், அதாவது பேக் ஆஃப் சில்லிஸ், அதாவது நிறைய மிளகாயோட அவரோட தாய் நாட்டுக்கு திரும்பி சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்லி வாஸ் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought to இந்தியா. அதாவது என்ன சொல்கிறாங்க, சில்லிஸும் என்ன பண்ணாங்க, எங்கேருந்து வந்தது அப்படின்னு நமக்கு எங்கேருந்து இந்தியாவுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், போர்ச்சுகீஸ்லேருந்து தான், போர்ச்சுகீசியர்கள் தான் நமக்கு வந்து மிளகாய் வியாபாரத்தையும் மிளகாயோட அறிமுகத்தையும் நமக்கு வந்து பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ நோல சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த ரெட் சில்லி வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து பயிரிடப்படுறாங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக பயிரிடுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன் இந்தியா சில்லி வாஸ் ஃபர்ஸ்ட் brought in to Goa and the people there learned to use this new spice in their cooking. அதாவது அந்த இந்தியன் சில்லியை ஃபஸ்ட்டு எங்கேருந்து கொண்டு வந்தாங்களாம், கோவாவில் இருந்தாங்க. ஏன்னா போர்ச்சுகீஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வந்தாங்க, கோவாவுக்கு தானே வந்தாங்க. அப்போ அந்த கோவாவில் முதல்ல பயிரிடுச்சு. கோவாவிலேருந்து வந்தது தான் என்னது இந்த ரெட் சில்லிஸ். பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் சில்லிஸ் பெப்பர் வாஸ் யூஸ்டு இன் குக்கிங். அப்போ இந்த மிளகாய்க்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஊரில், பிளாக் பெப்பர், அதாவது கருப்பு மிளகாய் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு டூயினோ கொஷின் வந்து சில்லிஸ் வேர் ஃபர்ஸ்ட் நோன் அஸ் கோவா மிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லி பேரிட்டு அடிச்சாங்கன்னா கோவா மிர்ச்சி அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. சூன் தேர் வாஸ் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சில்லிஸ். அதாவது நிறைய சில்லிஸ் இருந்தாலும், லாங்கு, தின்னு, ஃபேட்டு, ஸ்டப்பியாக இருந்தாலும், இந்தியா ஸ்ரீலங்கா பிகன் த யூஸ் ஆஃப் தர் குக்கிங். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் மிளகாயை வந்து சமையலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத சொன்னாங்க. சூன் இட் ஸ்ப்ரெட் டு மெனி அதர் பார்ட்ஸ் இன் த வேர்ல்டு. இவங்க மூலயமா தான் இந்த மிளகாயை வந்து ஒரு சமைக்கக்கூடிய பொருளா அப்படின்னு சொன்னது வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான். இது மூலயமா தான் உலகம் ஃபுல்லாக இந்த மிளகாய்ன்றது பரவிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி அண்ட் மணி லுக்டு அட் த சில்லிஸ் ஆன் தர் பிளேட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, சில்லிஸ் இருக்க அந்த பிளேட்டை பார்க்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான், த ஃபுட் இஸ் ஸோ டெலிஷியஸ், அதாவது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு அவங்க தங்கச்சி என்ன சொல்லு, வாட் ஏ லாங் டிஸ்டன்ஸ் ஹாவ் யூ ட்ராவல்டு. அந்த மிளகாயை பார்த்து நீ எனக்காக இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஃபாரின் என்ன சொன்னோம், ஃபாரின் என்ன சொல்லுவோம், வெளிநாடு, அதாவது அதர் கண்ட்ரி சொல்லுவோம். மெர்ச்சன்ட்ஸ்னால் என்ன சொன்னோம், மெர்ச்சன்ட்ஸ்னால் வணிகர்னா பீப்புள் ஹூ ட்ரேட் பண்ணுறவங்க யார், வணிகர் சொல்லுவோம். செயில்டு அப்படின்னா என்னது, மாலுமி, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் வழியாக செல்றவங்களை வந்து செயிலர் அப்படின்னு சொல்லுவோமா. போர்ச்சுகீஸ் அப்படின்னது போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மக்களை வந்து போர்ச்சுகீஸ்னு சொல்லுவாங்க. பாப்புலர்னா என்னது, பாப்புலர்னா உங்களுக்கு தெரியும், வெல் நோன் பர்சன் வந்து பாப்புலர். டெலிஷியஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், டேஸ்டி அப்படின்னு சொல்லுவோமா. when அம்மா said don't upset our foreign visitor, she meant யாரை சொல்கிறாங்க, ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க, பொட்டேட்டோஸை சொல்கிறாங்க. செல்வி asked did they come in an aeroplane but because she என்ன கேட்குறாங்க, செல்வி வந்து என்ன கேட்டுச்சு, இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு, ஏரோப்ளேன் மூலயமா வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ரீசன் என்ன, did not understand her mother. அவங்க அம்மா சொன்னதை அவங்க வந்து சரியாக புரிஞ்சிக்கல. அம்மா bought the vegetable from the எங்கே, அவங்க அம்மா எங்கே வாங்கினாங்க வெஜிடபிளை, ஷாப்ஸ், பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கினாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு. ரெட் பெப்பர்ஸ் அதாவது சிவப்பு மிளகாய் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சிவப்பு மிளகாயில் வைட்டமின் சி தான் இருக்கும். ரெட் சில்லிஸ் இஸ் ஆல்சோ கால்டு, ரெட் சில்லி, சிவப்பு மிளகாயை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா பப்பாரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பவுண்ட், அதாவது 1 பவுண்டு, இங்கிலாந்தில் சொல்கிற 1 பவுண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ கிராம் இருக்குன்னா 450 கிராம்ஸ் இருக்கும். 1 பவுண்ட்னா எவ்வளோ கிராம்ஸு, 450 கிராம்ஸ். மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலை, ஹெல்ப் டு க்யூர். எதை என்ன பண்ணுதான், புதினா இலை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எதை வந்து குணப்படுத்த யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்செட் ஸ்டொமக், அதாவது வயிற்று வலி, அதாவது வயிற்றுப்போக்கை வந்து குணப்படுத்துறதுக்காக மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலையை யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் யூனிட்டில் போயம் என்னென்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். யார் எழுதுனாங்கன்னா ராஜ் ஆறுமுகம்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க, மை மதர் வுட் சே, அவங்க அம்மா அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க, லிட்டில் பாய் ராஜ்
go to Muthu's and get some cinnamon. Cinnamon என்ன சொல்லுவோம்? லவங்கம் சொல்லுவோமா? சின்னமன்னா லவங்கம். betel leaves and ginger and garlic. இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. And I saw go to the shops singing at all the way and when Muthu's asked me what I want அப்படிங்கிறான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், கடைக்கு போகிற வழியெல்லாம் பாட்டு பாடிட்டே போயிட்டு முத்து அந்த கடையில் இருக்க முத்துன்றவன்ட்ட போயிட்டு அவன் கேட்குறான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், ரேட்டில் ஆஃப் த லிஸ்ட், லிஸ்ட்டில் இருக்கிறதே இல்லாமல் சீசம் ஃபுட்ஸ், அதாவது சீசம் சீட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, எள்ளு அப்புறம் வந்து ஆனியன் டொமேட்டோ அண்ட் பிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். என்னது எள்ளையும் வெங்காயத்தையும் தக்காளி அப்புறம் ஊறுகாயும் வந்து கேட்டிருக்கான். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கான். அண்ட் பேக் டு மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் ஹூச் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்து தப்பான பொருளை வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து காதை பூச்சி திருவுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னமன் அப்படின்னு என்ன சொன்னேன், லவங்கப்பட்டைன்னு சொன்னால் ஃப்ளேவர்ட் டு ஃபுட், டெலிஷியஸ் ஃப்ளேவர் டு ஃபுட்டு. ஓகேவா, ஒரு நறுமணத்துக்காகவும் ஒரு சுவைக்காகவும் வந்து சின்னமன் பட்டைகளை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். கார்லிக்னு என்ன சொல்லுவோம், ஸ்மால் பல்ப், பூண்டு அப்படின்னு சொன்னோமா. ரேட்டில் என்னது, ரிசிட். ரேட்டில் என்னது, சுத்தமாக மாறுபட்டது தான் வந்து ரேட்டில்னு சொல்லுவோம். சீசம் சீட்ஸ்னால் என்ன சொன்னோம், ஜெஞ்சிலி சீட்ஸ், சின்ன சின்னதாக இருக்குது என்னது, எல் அப்படின்னு சொல்லுவோமா. ஹூச் அப்படின்னு என்ன சொல்லுவோம், வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து நமக்கு வந்து ஒரு அடிப்பட்டால் நான் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சவுண்டை தான் கொடுத்து நம்ம கற்றுவோம். மதர் கால்டு, மதரை வந்து யாரை கால் பண்ணி கூப்பிட்டாங்க, ராஜை தான் வந்து கூப்பிட்டாங்க. மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார், எதுக்கு அவங்க வந்து எதை வந்து கேட்கவே இல்லை. சின்னமனை கேட்டாங்க, பெட்டல் லீவ்ஸை கேட்டாங்க, என்ன கேட்கல, கேடோமாம் தான் அவங்க வந்து கேட்கல. ராஜ் டிடன்ட் பை, எதை வந்து அவன் வாங்கிட்டு வரல. அவங்க அம்மா சொன்ன ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் தவிர ஆனியனையும் சீசம் சீட்ஸையும் டொமேட்டோவும் பிக்கிள்ஸும் வந்து வாங்கிட்டு வந்துட்டான். என்ன வாங்கிட்டு வரல, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க 3 யூனிட்டை ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதில் இருக்கிறது மொத்தமாக பேசிக்காக இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் வந்து உள்ளே இருக்க எல்லா கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லியாச்சு. வரப்போகிற கிளாஸஸில் 6th செகண்ட் டேர்மில் இருக்க 3 யூனிட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.